விகேர் கிளினிக்கின் 20ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு அனைத்து சிகிச்சை கட்டணத்திலும் 50% சலுகை. அத்வானி எதற்காண்டி சோம்நாத்ல இருந்து அயோத்திக்கு ராத்திர போய் இந்தியாவே ரத்த காடா ஆக்குனாரு? இந்த பிரைம் மினிஸ்டர்ஷிப்பை பிடிக்கிறதுக்கு தான். கடைசி வரையும் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியல. பாத்தீங்களா? இது ரொம்ப ஒரு முரண்பாடான விஷயம். பெரியார் எப்படி ஒரு ஏத்திஸ்டோ, ஹிந்துத்துவா காயின் பண்ண நபரும் வந்து ஒரு ஏத்திஸ்ட். ராஜீவ்காந்தி ஆச்சும் அரசியல் எதிரி தான். மண்டல் கபில்சன் அவங்களுக்கு கொள்கை ரீதியாவே எதிரி. ஏன்னா அவங்க ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் இடிச்ச பிஜேபி மேல எவ்வளவு கோவம் வருதோ அதே கோவம் வந்து செக்குலரிஸ்டுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நரசிம்மராவ் மேலையும் வருது. பகல்பூர் கலவரெல்லாம் ஒரு சில நாட்கள்ல வந்து 2000 முஸ்லிம்கள் கொன்னு அங்க அந்த காலிஃபிளவர் விவசாயம் பண்ணுவாங்க, அதுக்கு உரமா புதைக்கப்பட்டாங்க. இப்படி வந்து ரத யாத்திரை அப்படிங்கிற விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க நம்ம சொன்னோம் ஆட்சி காரியம் பண்ணி விபி சிங் ஆர்கனைஸ் பண்ணாருன்னு. அப்போ 89 தேர்தலில் வந்து விபி சிங் வந்து 144 சீட் எடுக்கிறார். அது வந்து ஹிந்தி பெல்ட், அதாவது யூபி பீகார்ல வந்து ஸ்வீப் பண்ணிட்டாரு. அப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் 417 சீட் இருந்தவர் வந்து 193 சீட்டுக்கு குறைஞ்சு போயிடுறாரு. அப்போ எதிர்கட்சியான அப்பவே கேட்டாங்க, நீங்க கம்யூனிஸ்டோட கவர்மெண்ட் சப்போர்ட் வாங்கி நீங்க ஆளுங்கட்சியா வரீங்களான்னு. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு மேண்டேட் கிடையாது, நான் எதிர்கட்சியா இருக்கேன்னு சொல்லி ஒரு ஜெனியூனா அவர் வந்து விலகிட்டார். ஆனா விபி சிங் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னோட ஆட்சியை தன்னோட அரசியல் நிர்ணயித்துக்கிறதுக்கு வந்து அவர் மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு அடிச்சார். ஆனா வெளியே இருந்து சப்போர்ட் பண்ண பிஜேபி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராஜீவ்காந்தி ஆச்சும் அரசியல் எதிரி தான், மண்டல் கபில்சன் அவங்களுக்கு கொள்கை ரீதியாவே எதிரி. ஏன்னா அவங்க ஆர்எஸ்எஸ் விரும்புகிற இந்து ராஷ்டிரால இருக்கிற ஹயார்கிக்கு எதிரானது, இது அப்பர் கேஸ்ட் டாமினன்ஸுக்கு எதிரானது. அப்போ வந்து கொள்கை பகைவர் தான் முதல்ட்டு விபி சிங் கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு நேரடியாக கவுத்தாங்கன்னா ஓபிசிஸ் வந்து பேக் ஃபயர் ஆயிடுவாங்க. அப்போ ரத யாத்திரை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ரத யாத்திரை நடத்தினாங்க. ஆல்ரெடி வந்து முஸ்லிம்ஸ் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே போனாலதான் தோத்து போயிட்டாங்க. இப்போ இந்த ரத யாத்திரை நடத்துறப்போ காங்கிரஸ் மாநில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து மகாராஷ்டிரால இருந்துச்சு, மத்திய பிரதேசல இருந்துச்சு. ஆனா யாருமே அந்த ரத யாத்திரை பண்ணிட்டு வர்ற அத்வானி அவர்களை அரெஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட் தானே, தடுக்கல, பண்ணவே இல்லை. ஆனா பீகாருக்குள்ள நுழைஞ்சோடனே லாலு பிரசாத் யாதவ் தூக்கி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி விட்டாரு. அது வந்து பெரிய அளவுல அங்க பகல்பூர்ல கலவரமாகி அதுக்கு பேக் ஃபயரா லாலு பிரசாத் யாதவ் ஆக்ஷன் எடுத்து அந்த யாதவ் முஸ்லீம் காம்பினேஷன்ல வந்து அந்த ஆக்சிஸ் வந்து இன்னும் வந்து வலுவாயிருச்சு. அது காங்கிரஸ், நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் முதலமைச்சர்கள் யாரும் எடுக்கலங்கும் போது இவங்க எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் அவங்க வந்து அந்த விஷயம் கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு, நடவடிக்கை எடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, எந்த ஒரு பொலிட்டீஷியனுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து அவங்களோட ஓட் பேங்கே கொடுப்பாங்க. இப்போ இன்னைக்கு ஜனதாதள ஆட்சிக்கு வந்திருக்குன்னா அது காரணம் யாரு? ஓபிசிஸ் ஓட்டும் முஸ்லிம்ஸ் ஓட்டும். ஓபிசிஸ் அவரே ஒரு ஓபிசி தான், லாலு பிரசாதே ஒரு ஓபிசி தான். அப்போ தன்னோட அதிகாரத்துக்கு வர்றது காரணமா இருந்த ஒரு சமூகத்துக்கு பிரச்சனை வருது. அப்போ நம்ம பேக் பண்ணலைன்னா நாளைக்கு அவங்க எப்படி நம்மளை நம்புவாங்க? இது வந்து அதிகாரம் செகண்ட் விஷயம். நீங்க ஒரு பொலிட்டிக்கலா நீங்க வந்து ஒரு சமூகத்திட்ட நீங்க வந்து ஒரு குட்வில்ல பெறணும்னா அவங்களுக்கு பிரச்சனையில இருக்கிறப்ப நீங்க வந்து பேக் பண்ணாதானே நம்புவாங்க. நீங்க மேடையில் ஏறி பேசுறது வேலைக்காகாது, அவங்க பிரச்சனையில இருக்கிறப்ப பேக் பண்ணி தானே ஆகணும். அப்போ வந்து லாலு பிரசாத் யாதவ் கிட்ட மத்திய ஜனதாதள தலைவர்கள், அதாவது விபி சிங் கூட இருந்தவங்களே வந்து தனிப்பட்ட முறையில் பேசினப்ப கூட நீங்க வந்து கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க பேசி பர்சியூ பண்ணி பிரச்சனையை முடிக்க பாருங்கன்னா சொன்னாங்க. பட் லாலு பிரசாத் யாதவ் வந்து அதுல உறுதியா இருந்தார், பிஜேபியோட எந்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, அவங்க அரெஸ்ட் பண்ணணும்ட்டு. அதுக்காண்டி விபி சிங் கவர்மெண்டே போனாலும் பரவாயில்லன்னு அவரு ஒரு மத்திய அதிகாரமே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் தானே. இப்போ நீங்க எதையாச்சும் ஒண்ணு இலக்க தயாரா இருந்தா தான் நீங்க வந்து ஐடியாலஜிக்கலா ஸ்டிக் ஆன் பண்ண முடியும். அப்போ அவர் அந்த இடத்துக்கு முடிவு வர்றப்போ அதுக்காண்டி முஸ்லீம்ஸ் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து வெளியே போன இஸ்லாமியர்கள் வந்து திருப்பி காங்கிரஸ்க்கு ரிட்டர்னே ஆக முடியாத அளவுக்கு அது இன்னைக்கு வரையும் கண்டினியூ ஆகுது பீகார்ல, யூபில. அப்போ வந்து இப்போ அத்வானி அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா அத்வானி கூட வந்த அந்த ரத யாத்திரை வந்தவங்க வந்து அயோத்தி நோக்கி போயிட்டாங்க. அப்போ முலாயம் என்ன பண்ணிட்டாரு, அயோத்தி பாபர் மஸ்ஜித் மேல காகம் கூட பறக்க முடியாது,
அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேரை சுட்டு தள்ளிட்டார். அது வந்து யூபியில வந்து அவரை லீடர் ஆக்கிருச்சு. அந்த கொல்யூஷன் அந்த யாதவ் முஸ்லீம் கொல்யூஷனை வந்து இன்னும் இறுக்கமாக்கிருச்சு யூபியில. இவர் பீகார்ல, அவர் யூபியில. அப்போ வந்து அரசியல் ரீதியா தன்னை யாரு பேக் பண்றாங்களோ அவங்களுக்கு பேக் பண்ணணும் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் ஸ்டூட்னஸ் வந்து ராஜீவ்காந்தி அவர்களுக்கு அந்த புரிதல் வந்தப்போ அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அவர் வந்து பொலிட்டிக்கலா கொஞ்சம் மெச்சூர் ஆகி இலங்கை பிரச்சனை இருக்கணும், எல்லா விஷயத்திலயும் ஒரு 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 யார் நல்லவங்க அப்படின்னு எல்லா விஷயம் பட்டு தெரிஞ்சு அதிகாரத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியனை வந்த நேரத்துல அவர் படுகொலை செய்யப்பட்டார். அதுதான் வந்து ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். ஒருத்தர் வந்து ஒரு எதுவுமே தெரியாம வந்து பல துரோகங்களை சந்திச்சு அரசியல் தான் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறப்போ படுகொலை செய்யப்பட்டார். அப்போ வந்து வட இந்தியால ராஜீவ்காந்தி அவர்களோட மரணம் வந்து பிஜேபியை ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆக்கிடுது. ஏன்னா இந்த அப்பர் கேஸ்ட் ஓட்டு பிஜேபிக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிருது. ஒரு பெரிய அளவுல லீடர்ஷிப் கிடையாது. இப்போ அந்த வட இந்தியால பிஜேபி வெர்சஸ் ஜனதா தளம்னு வருது. அப்ப அந்த ஹிந்து முஸ்லீம் டிவைடும் பெரிய அளவுல போகுது. இப்போ வந்து நீங்க சொல்றது யாதவர்களும் வந்து இந்துக்கள் தான். பட் ஆனா வந்து அவங்க வந்து பிஜேபி பக்கம் போகாம நீங்க சொல்ற மாதிரி லல்லு பிரசாத் யாதவ் பக்கமும் முலாயம் சிங் யாதவ் பக்கமும் ஏன் நின்னாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அடிப்படை விஷயம் பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் ராமனோர் லோகியால இருந்து ரோலியா ஜெயபிரகாஷ் நாராயணோட ஃபாலோவர்ஸ் தான் இவங்க. அடிப்படை என்னன்னா ஓபிசிஸ் ரிசர்வேஷன் மண்டல் கமிஷன் மண்டல் பிந்திரேஸ்வர் பிரசாத் மண்டல் வந்து முன்னாள் பீகார் முதல்வர், அவரே ஒரு யாதவ சமூகத்தை சேர்ந்தவர் தான். அந்த யாதவ சமூகத்தோட சென்டிமெண்ட்ஸ் என்னன்னா ரிசர்வேஷன், ஓபிசி ரிசர்வேஷன் தான் அந்த சமூகத்தோட சென்டிமெண்ட். பட் ரிலீஜியஸா பார்த்தோம்னா அவங்களும் பெருமாளை கும்பிட்றவங்க தான், கிருஷ்ணனை கும்பிட்றவங்க தான். அத்வானி அரெஸ்ட் பண்றப்போ லாலு பிரசாத் சொன்னாரு, அத்வானி வந்து ரத யாத்திரை நடத்தி கலவரம் பண்றாரு, அவரை தூக்கி உள்ள வைன்னு சொல்லி கிருஷ்ணர் என் கனவுல சொன்னாரு. அப்போ வந்து ஒரு பக்கம் தன்னோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவையும் ஓபிசிக்கான ரிசர்வேஷன் பொலிட்டிக்கல் அஜெண்டாவையும், இன்னொரு பக்கம் தான் சார்ந்த ரிலீஜியஸ் பிலீஃபையும் அவர் ஒரே நேரத்தில் பேலன்ஸ் பண்ணாரு. அந்த சோசியல் வேல்யூஸையும் அந்த பொலிட்டிக்கல் வேல்யூஸையும் ஒரே சமூகத்துல பேக் பண்ணாரு. அதன் விளைவு தான் வந்து முஸ்லிம்கள் வந்து யாதவ்ஸ் பின்னாடி போறது. ஏன்னா ஒரு சமூகம் வந்து தன்னோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கே பிரச்சனையா இருக்கிறப்போ யாரு செக்யூரிட்டி சேஃப்டி தராங்களோ அவங்க பின்னாடி போறது இயல்பு தானே. ஸோ அந்த காம்போ வந்து அந்த காம்போஸ் இதுவாச்சு, அந்த அரசியல் புரிதல் இருந்துச்சு. காங்கிரஸ்காரங்க எதுல தப்பு பண்ணாங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம். மண்டல் கமிஷன்ல ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா, பாபர் மசீதுல ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா, அந்த ஸ்டாண்ட் எடுக்கவே இல்லை அவங்க இன்னைக்கு வரையும். வந்து அந்த இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பெரிய மாற்றம், ராஜீவ்காந்தி அவர்கள் எதிர்த்தாரு மண்டல் கமிஷன். ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களை பாராட்டணும், அவர் மண்டல் கமிஷன் ஆதரிக்கிறார். பட் ஆனா அவர் கீழே இருக்க தலைவர்கள் இன்னும் வந்து 80s 90s மைண்ட் செட்ல இருக்காங்களே. இப்ப கமல்நாத் போன்றவர்கள் மத்திய பிரதேச காரணம் அதுதான். இன்னும் அந்த ராகுல் காந்திக்கு இருக்க புரிதல் வந்து அந்த கட்சியில இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கா, திக்விஜய் சிங் இருக்கா, டிகே சிவகுமாருக்கு இருக்கா, அதெல்லாம் பெரிய $1 மில்லியன் கொஸ்டின்ஸ்ல. நீங்க ஒரு விஷயத்த நீங்க பேசுறீங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அது செயல்படுறதும் முக்கியம். இப்போ வந்து ராஜீவ்காந்தியோடைய இறப்புக்கு பிறகாக நரசிம்மராவ் வராரு, குஜ்ரால் வராங்க, அவங்கெல்லாம் எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்க? RSS அவரோட அனுதாபிகள் காங்கிரஸ்ல இருக்கிறது பெரிய ஆபத்துன்ட்டு. ஒரு பிரணாப் முகர்ஜியா இருக்கட்டும், நரசிம்மராவா இருக்கட்டும், 2 பிரைம் மினிஸ்டர் ஆஸ்பிரேஷன் இருக்கிற நபர்களுமே RSS அனுதாபிகள் தான். இல்ல நரசிம்மராவ் அவர்கள் வந்து மத்தியில் ஆட்சிக்கு வர்றாரு, யூபியில வந்து கல்யாண் சிங் ஆட்சிக்கு வர்றாரு. இப்போ பிஜேபி எப்படி டாக்டிக்கலா பண்றாங்கன்னா முலாயம் சிங் யாதவ் கவுண்டர் பண்றதுக்கு லோத் சமூகத்தை சேர்ந்த கல்யாண் சிங்கை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாங்க, சாரி சிஎம் ஆஃப் யூபி ஆக்குறாங்க. யூபி ஆக்குறது பின்னால அவர் வந்து வீழ்த்தப்பட்டார், அது வேற விஷயம். பட் யூபியில சிஎம் ஆக்கிட்டு பாபர் மசீதை இடிக்க ட்ரை பண்றாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து லிட்டிகேஷன் போட்டு கேட்குறாங்க, நான் இடிக்க மாட்டேன்னு சுப்ரீம் கோர்ட்ல ப்ராமிஸ் பண்றாரு. பட் ஆனா இந்திய உளவுத்துறைக்கு தெரியும் அவர் இடிக்க போறாரு. ஏன்னா அதுக்கான ஆயத்த பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய அளவுல படைகள் திரட்டி எவ்வளவு நபர்கள், லட்சக்கணக்கான நபர்கள் மொபிலைஸ் ஆகுறப்போ இந்திய உளவுத்துறை ஒருத்தர் 2 பேர் போனாவே கண்டுபிடிச்சிருவாங்க எதுக்கு போறாங்கன்ட்டு. லட்சக்கணக்கான மக்கள் அயோத்தியில மொபிலைஸ் ஆகுறப்போ எதுக்கு போறாங்க என்ன போறாங்கன்னு தெரியாதா? அதை வந்து ராஜீவ்காந்தி பின் வந்த நரசிம்மராவ் அவர்கள் வந்து பாபர் மசீது இடிக்கிறத அலோவ் பண்ணாங்க. அப்போ வந்து
ஒரு பக்கம் இடிச்ச பிஜேபி மேல எவ்வளவு கோவம் வருதோ அதே கோவம் வந்து செக்குலரிஸ்டுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நரசிம்மராவ் மேலையும் வருது. அப்போ அது இன்னமும் வந்து முஸ்லிம்ஸை வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியேற்றுது. அப்போ அதன் பின் நடந்த ஆட்சியில வந்து மாயாவதியும் கன்சிராம் அவர்களும் முலாயம் சிங் யாதவும் இணைஞ்சு திருப்பி யூபியில் சிஎம் ஆனதெல்லாம் நம்ம வரலாறு. அதுக்கு நம்ம நடராஜன் எம்என் நடராஜன் அவர்கள் அவரும் பெரிய பங்காற்றி இருக்காரு திருப்பி அந்த இணைச்சு அந்த ஆட்சியை கொண்டு வந்ததுக்கு. அப்போ வந்து காங்கிரஸ்க்குள்ள இருக்கிற ஆர்எஸ்எஸ் அனுதாபிகளாலதான் இன்னைக்கு கமல்நாத் வரையும் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பிஜேபிக்கு எதிராக போக முடியாத காரணம் வந்து ஐடியாலஜிக்கல் பிளவு இன்னுமே இருக்கு. இன்னமும் இன்னைக்கு வந்து கம்மியா இருக்கு, அப்போ அதிகமா இருந்துச்சு. இந்த தேர்தல் வரைக்குமே அது எதிரொலிக்குது. அதுக்கடுத்து வந்து வாஜ்பாய் அவர்கள் வராரு. அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு? 2 முறை, ஒரு முறை ஆட்சிக்கு கவிழ்ந்ததுக்கு அப்புறம் முழுமையா ஆட்சியில் இருக்காரு. வாஜ்பாய் அவர்கள் பொறுத்தளவுல அவர் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல வந்ததுனால அவங்களோட அந்த காலங்கட்டம் மூலமே அவங்க எப்படி இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஆர்எஸ்எஸ் அனுதாபிகளை கொண்டு போய் பிளான் பண்றதுல தான் அவங்க கான்செப்ட் ஃபுல்லா இருந்துச்சு. டைரக்டா காமன் சிவில் கோடையோ இல்லை வந்து பாபர் மசீத் இஷ்யூயோ அவங்க தொடவே இல்லை. பட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள தனக்கான ஆளுகளை ஃபுல்லா பிளான் பண்றதுல தான் அந்த 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் 98 இருந்து 2004 வரையுமே இருந்தாங்க. அதனால இந்த காலகட்டம் வந்து டைரக்டா அவங்க எதுவுமே செய்யல. அந்த விஷயம். ஆனா இன்னொரு விஷயம், வெங்கடாச்சலயா கமிஷன் ஜஸ்டிஸ் வெங்கடாச்சலயா தலைமையில கான்ஸ்டியூஷனல் ரிவ்யூ கமிட்டி எல்லாம் போட்டு கான்ஸ்டியூஷன் ரிவ்யூ பண்ண போறதுக்கு வேலை பார்த்தாங்க. பல விஷயங்கள் சட்டப்பூர்வமா செய்யறதுக்கான பல பணிகள் பண்ணாங்க. பட் டைரக்டா இப்போ மோடி அவர்கள் பண்ற மாதிரி டைரக்டா அந்த பாயிண்ட்டுக்குள்ள போகல. அங்க இல்லாம மற்ற குஜராத் சார்ந்த அந்த மாநிலங்கள்ல கலவரம் நடந்தது, அதெல்லாமே ஒரு பக்கம் நடந்தது. அதெல்லாம் பொலிட்டிக்கல், அங்கங்க இருக்கிற லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ். இதை வந்து தொடவே இதை தொடரல. ஏன்னா அங்க வந்து கூட்டணி ஆச்சு, டிஎம்கே உட்பட எல்லாரும் கூட்டணி ஆச்சு. அவங்க வந்து எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால அது வந்து மேல் மட்டத்தில் என்ன பண்ணணுமோ அதுக்கான ஃபெசிலிட்டேஷன் ஒர்க்ஸை வாஜ்பாய் அரசு பண்ணிட்டு இருந்தாங்க. வாஜ்பாய்க்கு பிறகு 10 ஆண்டு கால மன்மோகன் சிங் அரசாங்கம். இப்போ திருப்பி என்னன்னா மன்மோகன் சிங் பொறுத்தவரை அவர் பர்சனல் நல்ல மனுஷனா இருந்தாலுமே ஒரு 2010 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபைசலாபாத் ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த அந்த இடத்த வந்து 2.77 ஏக்கரை வந்து 3ஆ பிரிச்சு நிர்மோகி அகோரா அவங்களுக்கு அந்த மகந்த் அந்த பூசாரிகளுக்கு ஒரு பகுதியும் ராம்லாலா ட்ரஸ்டுக்கு ஒரு பகுதியும் சுன்னி ஒர்க்ஃபோர்ட் வாரியத்துக்கு ஒரு பகுதியும் 3ஆ பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து 3 தரப்புமே கோர்ட்டுக்கு போகுது. இதை காங்கிரஸ் கட்சி அப்பயே 3 பேரை உட்கார வச்சு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த விஷயத்த அப்பவே பண்ணிக்கலாம். இல்ல இது 3 தரப்புமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க. 2014 மோடி அவர்கள் திருப்பி ஆட்சிக்கு வரார். அதுக்கப்புறம் தான் என்ன ராமர் கோயில் கட்டுறதுக்கான பணிகள் வந்து நான் இப்பவும் சொல்றேன், இந்தியன் கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்தியாவோட டீப் ஸ்டேட்டுக்குள்ள, இந்தியாவில் யார் வேணா நாளைக்கு பிரைம் மினிஸ்டராக வரலாம், பட் இந்தியாவோட டீப் ஸ்டேட்ஸ், இந்தியாவோட உளவுத்துறை செக்ரட்டரிஸ், ராகுல் காந்தியே சொன்ன மாதிரி 90ல் 87 செக்ரட்டரிஸ் வந்து அப்பர் கேஸ்ட்னா கூட பரவாயில்ல, ஆர்எஸ்எஸ் அனுதாபியா இருக்கிற அப்பர் கேஸ்ட். இந்த மாதிரி இந்தியாவோட என்ஐஏ சிடி இந்த மாதிரி எல்லா கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் சுப்ரீம் கோர்ட் உட்பட நிறைய ஆர்எஸ்எஸ் அனுதாபிகள் வந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த 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 நிறுவனங்களோட நடுநிலைத்தன்மை, இவங்களோட வேலையை வந்து கான்ஸ்டியூஷன் படி நடக்கிறது, கான்ஸ்டியூஷனை அப்ஹோல்ட் பண்றதுங்கிற தாண்டி இந்து ராஜ்யத்தை அமைக்கிறதுங்கிற பணியில தான் அதை நோக்கி தான் அவங்களோட பயணம் இருக்கு. இது நாட்டோட இறையாண்மைக்கும் நாட்டோட ஒருமைப்பாட்டுக்கும் லாங் டேர்ம்ல நல்லதில்லை. இப்போ குறிப்பிட்டு எல்கே அத்வானி அவர்கள் உள்ளிட்ட பல தலைவர்கள் வந்து இந்த மூமெண்ட்டுக்கு வந்து மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. ஆனால் அவர்களை வந்து இதுக்கு வந்து அழைக்கக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனை இப்போ சமீபத்தில் அதுதான் வந்து ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஆனால் பிஹெச்பியும் ஆர்எஸ்எஸும் இல்லை நாங்கள் வந்து அவங்கள வந்து அழைக்க போகிறோம் ஈவெண்ட்டுக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்க வந்து ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கிற பார்வை வந்து முன்வைக்கப்படுது. நம்ம எப்படி பார்க்கலாம் அது? இல்லை, நான் வந்து ஹிந்துத்வா ஐடியாலக்ஸு பெரிய மதம்னு பேசுவாங்க. பட் நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வேர்டு ஹிந்துத்வா வாஸ் காயின் பை விடி சாவர்கர். அவர் ஒரு ஏத்திஸ்ட். இது ரொம்ப ஒரு முரண்பாடான விஷயம். பெரியார் எப்படி ஒரு ஏத்திஸ்டோ, ஹிந்துத்வா
காயின் பண்ண நபரும் வந்து ஒரு ஏத்திஸ்ட். அப்போ தெளிவா தெரியுது இந்த மதம், இந்த கொள்கை, இந்த விஷயம்லாம் பேசுறதே வந்து ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். நீங்க மனசளவுல நீங்க ஒரு ஏத்திஸ்டா இருந்துக்கிட்டு 24/7 வந்து நீங்க மதம்னு பேசுறது வந்து உங்க அதிகாரத்துக்கு கைப்பற்றுறதுக்கான கருவி தான். அப்படி நீங்க இருக்கிறப்போ நீங்க ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா கர்மால நம்பிக்கை இருக்கிற, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, கர்மால நம்பிக்கை இருக்கிற மாதிரிதான் இது இருக்கு. அத்வானி எதற்காண்டி சோம்நாத்ல இருந்து அயோத்திக்கு ராத்திர போய் இந்தியாவே ரத்த காடா ஆக்குனாரு? இந்த பிரைம் மினிஸ்டர்ஷிப்பை பிடிக்கிறதுக்கு தான். கடைசி வரையும் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியல. பாத்தீங்களா? நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆகணும், வாஜ்பாயை வந்து 2002 2003 டயத்துலலாம் அவ்வளவு நெருக்கடி கொடுத்து துணை முதல்வர்லாம் துணை பிரதமர்லாம் வாங்கினாரு. பட் கடைசி வரையும் எந்த காரணத்துக்காண்டி இந்தியாவில் வந்து ஆயிரக்கணக்கான மும்பை கலவரம்லாம் ரொம்ப ஒஸ்ட், பகல்பூர் கலவரம்லாம் ஒரு சில நாட்கள்ல வந்து 2000 முஸ்லிம்கள் கொன்னு அங்க அந்த காலிஃபிளவர் விவசாயம் பண்ணுவாங்க, அதுக்கு உரமா புதைக்கப்பட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான விஷயங்களை நீங்க பண்ணீங்கல்ல, ஆனா கடைசியில அந்த பதவியை அவங்களால அடைய முடியல. பாத்தீங்களா? வாஜ்பாய் அவர்களே வந்து அடுத்த குடியரசுத் தலைவர் அப்படின்லாம் வந்து அந்த காலகட்டத்துல பேசினாங்க. 2004 அந்த காலகட்டத்துல அவரே ரிட்டையர் ஆயிட்டார். அவர் அப்பவே 83 84 இருந்தார், அவர் ரிட்டையர் ஆயிட்டார். அவர் விட்டுருங்க, நான் அத்வானி அவர்களை சொல்றேன். இந்த மூமெண்டோட ஃபேஸ் அவர் தான் இருந்தார். நான் ஏன் இதை சொல்றேன்னா, அந்த கர்மா நீங்க வந்து நீங்க அதிகாரத்துக்காண்டி நீங்க என்ன விஷயத்தெல்லாம் செஞ்சீங்களோ அந்த நீங்க நினைச்ச மாதிரி இந்தியா பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு. பட் அங்க நீங்க இல்ல. பாத்தீங்களா? நீங்களே ஒரு தேர்ட் பர்சனுக்கு இன்விடேஷன் தர மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு. பாத்தீங்களா? அதுதான். அதனால ஆர்எஸ்எஸும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னை கிட்ட இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ் மாதிரி ஆர்எஸ்எஸ் கிட்ட இருக்கிற ஒரு மிலிட்டன்டான ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இந்தியாவில் இன்னைக்கு யார்ட்டுமே கிடையாது. பெரிய கட்சிகள் இருக்கலாம், ஓட் பேங்க்ஸ் இருக்கலாம், அதெல்லாம். இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு மாஸ் பார்ட்டி, பட் கேடர் பார்ட்டி கிடையாது. லெஃப்ட் வந்து ஒரு கேடர் பேஸ்ட் பார்ட்டி, பட் லெஃப்ட் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க. நீங்க ஒரு காலத்துல லெஃப்ட் வந்து ரொம்ப ஒரு வைப்ரண்டா இருந்த டயத்துல, ஆனா இப்போதைக்கு கேடர் பேஸ்டா பெரிய அளவுல ஒரு எந்த ஒரு போஸ்டுமே எதிர்த்து நிக்க முடியாத அளவுல, அது பிசிக்கலாவும் சரி, பினான்சியலாவும் சரி, பொலிட்டிக்கலாவும் சரி, எல்லா தளத்திலையும் அதான் பொலிட்டிக்கலான எலக்ட்ரோல் தானே. இந்த எல்லா தளத்திலையும் வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரமா இருக்கிற ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னை யாரும் எதிர்க்க முடியாது, இந்து ராஜ்யம் அமைக்கிறத யாரும் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்த விடையும் இயற்கை பெரியது. அதனால இன்னைக்கு அத்வானிக்கு நடந்தது நாளைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு நடக்கும். பாப்போம் சார். நீங்கள் குறிப்பிட்டு இந்த அயோத்தி ராமர் கோயில் அரசியலானது வந்து எப்படி டிராவல் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப விரிவாகவே சொல்லியிருந்தீங்க. 2024ஆம் ஆண்டு தேர்தலில் இந்த ராமர் கோயில் அரசியலானது எப்படி பாஜக எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. எதிர்கட்சிகளுக்கு அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இந்த ராமர் கோயில் பாலிடிக்ஸ் வந்து அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது. நீங்களும் வந்து இந்த விஷயங்கள் செஞ்சால் தான் வந்து அது வந்து ஒரு கவுண்டர் அட்டாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த கட்டங்களை பேசலாம். நன்றி சார். நன்றி. விகேர் கிளினிக்கின் 20ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் 16 முதல் ஜனவரி 15 வரை 23 வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் விகேரின் அனைத்து சிகிச்சைகளுக்கும் 50% கட்டண சலுகை. உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுத்தி நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.